பேசிய மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இது ஒரு முப்பெரும் விழாவாக இங்கே நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 11ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஆண் பெண் இரு பால மாணவ மாணவியர்களுக்கும் சைக்கிள்கள் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு 5,34,017 மாணவ மாணவியர்களுக்கு 241 கோடி ரூபாய் மதிப்பிலான மிதிவண்டிகள் வழங்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் 5,18,00,000 ரூபாய் மதிப்பிலான 11,449 மாணவ செல்வங்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படுகிறது. ஆக பொதுவாக இந்த நிகழ்ச்சிகளை சென்னையிலோ அல்லது வேறு ஒரு இடங்களிலேயோ இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள். ஒன்று முதலமைச்சர் தொடங்குவாங்க, இல்லை இப்பொழுது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தொடங்குகிறாங்க. அத்தகைய தலைநகரத்தில் நடக்க வேண்டிய அந்த விழாவை நம்முடைய காரைக்குடிக்கு தந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துங்கள் என்று சொல்லி சகோதரர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் மகேஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இரு துறைகள் கொடுக்கின்ற துறையான பிற்பட்டோர் நலத்துறையும் அதை பெற்றுக்கொள்கின்ற துறையான பள்ளிக்கல்வித்துறையும் இங்கே அவர்களையும் வர செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற வாய்ப்பினை எங்களுக்கு தந்தமைக்காக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எங்களுடைய பகுதியெல்லாம் பெருநகரங்களை சார்ந்ததல்ல, ஓரமாக ஒதுப்புறமாக இருக்கக்கூடிய பகுதி. அப்படிப்பட்ட அந்த மாநிலத்தின் கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தையும் தேர்வு செய்து அதிலும் குறிப்பாக கல்விக்கு பெயர் போன இந்த காரைக்குடி வள்ளல் அழகப்பர் பிறந்த இந்த மண்ணில் இந்த நிகழ்ச்சியை அவர் பெயர் தாங்கிய இந்த பள்ளியில் நடத்துவது சால பொருத்தமாக இருக்கும். அத்தகைய வாய்ப்பினை உருவாக்கி தந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் இரு துறையினுடைய அமைச்சர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சிவகங்கை மாவட்ட மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி தான் குழந்தைகள் தினம். அத்தகைய குழந்தைகள் தினத்தில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு வாழ்த்துக்களை சொல்லுகின்ற வாய்ப்பினையும் இந்த மேடையின் மூலமாக கிடைத்திருப்பதை நாங்கள் பெருமிதமாக மற்றற்ற மகிழ்ச்சியாக நாங்கள் இங்கே கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் இத்தகைய வாய்ப்பை தந்து இந்த ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக மாணவ செல்வங்கள், அவர்களை பட்டதீட்டு வைரங்களாக பட்டை தீட்டுகின்ற பணியை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அத்தகைய ஆசிரியர் பெருமக்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய உழைப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல ஆசிரியர்களை நல்ல பள்ளிகளை தேர்வு செய்து இங்கே விருதுகளை வழங்குகின்ற இந்த முப்பெரு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதைத்தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முப்பெரு விழா நிகழ்ச்சி என்றும் குறிப்பிட்டு சொன்னார்கள். நான் இன்னொன்று சொன்னோம்னா கூடுதலான பாரத்தை ஏற்றிவிடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு நான் சார்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் எனக்கு தந்திருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை, அந்த கூட்டுறவுத்துறையில் பல சாதனைகள் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாடி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பல்வேறு சாதனைகள் இத்துறையில் படைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய துறையின் சார்பில் ஆண்டுதோறும் கூட்டுறவு வார விழா ஒரு வார காலம் நவம்பர் 14 தொடங்கி 20 வரை நடக்கும். அதனுடைய தொடக்கம் இன்றைக்கு அமைச்சர் என்ற முறையில் நானும் அதற்கான கொடி, கூட்டுறவுக்கான கொடி அந்த கொடியை நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் துறை அலுவலர்களோடு இணைந்து காலையில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கேன். அதை கூட இங்கே சேர்த்து வைக்கலாம், துணை முதலமைச்சர் வர்றதுனால அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இது முப்பெரு விழாவையும் கடந்து இன்றைக்கு 4வது விழாவும் இணைந்து நடக்கின்ற இந்த நல்ல நாளில் நீங்கள் எங்களது மாவட்டத்திற்கு வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி எங்களுடைய மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்தியிருக்கின்ற உங்களுக்கு நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் அப்படின்னாலே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் இன்னும் பின்பாட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அத்தகைய பின்தங்கிய மாவட்டத்தை கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளில் எல்லா துறைகளிலும் முன்னேறிய ஒரு மாவட்டமாக உருவாக்கி காட்டியிருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்லரசில்
என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக உயர்கல்விகளை, தரமான கல்விகளை பயில வேண்டும் என்றால் தனியார் பள்ளிகள், அதிலும் குறிப்பாக ஊட்டிக்கு போகலாம், ஏற்காடுக்கு போகலாம் என்ற அந்த நிலைகளையெல்லாம் மாற்றி சிவகங்கை மாவட்டத்திலும் தரமான கல்வி தர முடியும் என்பதை கடந்த பல ஆண்டுகளாக நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னா, சென்ற ஆண்டு இதே பள்ளிக்கல்வித்துறையில் சிவகங்கை மாவட்டம் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆகிய பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் 2வது இடத்தை பெற்று சாதனை புரிந்த மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம். இந்த ஆண்டு நான் இங்கே வந்திருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர், ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை எல்லாம் அடிக்கடி சொல்வது உண்டு. நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தேடித்தந்த செல்வங்களை கூடுதலாக சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, அதை பாதுகாத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று நான் சொல்வதுண்டு. அதை போல் இப்போ 2வது இடம் வந்திருக்குனாக்க இன்னும் முதல் இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், இருந்த இடத்தை இழந்துவிடக்கூடாது என்று அவர்களை பல வகையிலே நானும் அவர்களிடத்தில் ஊக்கத்தை தந்திருக்கிறேன். அந்த அடிப்படை இந்த ஆண்டு ரிசல்ட் வந்துச்சு. 12th வந்து பார்த்தா 6வது இடத்துக்கு போயிடுச்சு. கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தோம். மீண்டும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளிவந்தவுடனே என்ன ஆச்சு, சிவகங்கை மாவட்டம் முதல் இடத்துல மாநிலத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த அதிர்ச்சியிலிருந்து எங்களை மீட்டெடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு நான் ஆண்டுதோறும் குறிப்பாக மாணவியர்களை இந்த தேர்வு முடிவுகள் வந்தவுடனே அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுத்து அவர்களை பாராட்டி பரிசு கேடயங்களை எல்லாம் வழங்குவது உண்டு. அந்த வகையில் ஏறத்தாழ 4000த்திற்கும் மேற்பட்டவருக்கு அந்த இதுகளெல்லாம் செஞ்சு ஆண்டுதோறும் அதை செய்து வருகிறோம். அந்த வகையில் மாண்புமிகு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னா, எல்லா துறைகளிலும் முக்கியமான துறை அப்படின்னாக்க இந்த கல்வித்துறை. அதிலேயும் பள்ளி கல்வித்துறை என்பது விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதைப் போல இந்த இளம் வயதில் அவர்களை, மாணவ செல்வங்களை உருவாக்குகின்ற பொறுப்புமிக்க இந்த துறையினுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிகமான எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட முதலமைச்சர் அவர்களால் அதிக நிதி ஒதுக்கப்படுகின்ற துறையும் இந்த பள்ளிக்கல்வித்துறை தான். நினைக்கிறேன் 40,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த துறைக்கு முதலமைச்சர் ஒதுக்குறாங்க. அப்படின்னாக்க நல்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைச்சரை மட்டும் அதுக்கு போடலை, அதற்கு தேவையான நிதியையும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிற துறைகளை விட கூடுதலாக தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு மாநிலமாக மாவட்டமாக உருவாக்கி காட்டியிருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்லரசில் என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக உயர்கல்விகளை, தரமான கல்விகளை பயில வேண்டும் என்றால் தனியார் பள்ளிகள், அதிலும் குறிப்பாக ஊட்டிக்கு போகலாம், ஏற்காடுக்கு போகலாம் என்ற அந்த நிலைகளையெல்லாம் மாற்றி சிவகங்கை மாவட்டத்திலும் தரமான கல்வி தர முடியும் என்பதை கடந்த பல ஆண்டுகளாக நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னா, சென்ற ஆண்டு இதே பள்ளிக்கல்வித்துறையில் சிவகங்கை மாவட்டம் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு திட்டம் மாணவர்களுக்கு கொண்டுகிட்டு வரையில் எல்லாருக்கும் பொதுவான திட்டமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதில் வேறுபாடு தெரியக்கூடாது. இந்த சைக்கிள் வழங்குகிற திட்டத்தை முதல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த மாணவிகளுக்கு மட்டும் இந்த சைக்கிள் வழங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கிய நேரத்தில் அது என்னன்னா, ஒரு மாணவர்கள் மத்தியில் இந்த ஜாதியை சார்ந்த மாணவி இந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு இந்த பிள்ளைகள் போச்சுனாக்க, ஓஹோ இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவி என்ற ஒரு அடையாளத்தை காட்டுவதாக இருந்தது. கொஞ்ச காலத்தில் உடனே ஆட்சி மாற்றம் வந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்தார். அவர் இது ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டமாயிற்று என்ற அந்த திட்டத்தை கலைத்து விடவில்லை, நிறுத்திவிடவில்லை. மாறாக என்ன சொன்னார், இது நல்ல திட்டம், ஆனால் இது ஜாதி முத்திரையை அடையாளம் காட்டுவதாக இருக்கிறது. ஆகவே இது எல்லோருக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு
இது அவசியம் தேவை இந்த திட்டம் என்பதை விரிவுபடுத்தி காட்டிய முதலமைச்சர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனால் அவர் கடந்த காலங்களில் அவர் கொண்டு வந்த பல்வேறு நல்ல திட்டங்கள்லாம் ஒன்றும் பேர் மாற்றப்பட்டிருக்கும் அல்லது அந்த திட்டங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கும். அரசியலில் எதிரிகளையும் பாராட்டக்கூடிய, அவர்களுடைய திறமையும் பாராட்டக்கூடிய தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்கினார். அவர் வழியில் அவரை போன்று, இன்னும் சொல்ல போனால் அவருடைய திறமைக்கு இணையான ஒரு நிர்வாகத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தந்து இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் முதன்மையான இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு முயற்சி வந்து தான் ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு எல்லோராலும் முதன்மையான முதலமைச்சராக பாராட்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உறுதுணையாக இருந்து இயக்க பணிகளையும் அதை போல அரசு பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்தி இன்னும் எதிர்காலத்தில் இந்த திராவிட மாடல் அரசு பல சாதனைகளை புரிய இருக்கிறது என்பதையும், அத்தகைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளுக்கு சான்றாக கைமாறாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து நல்ல ஆதரவை இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு தர வேண்டும் என்றும், அத்தகைய நல்ல ஆதரவை இந்த நன்றி மறவா சிவகங்கை மாவட்ட மக்களும் தருவார்கள் என்று நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு உறுதி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, அருமை மாணவ செல்வங்களையும் அதை போல ஆசிரிய பெருமக்களையும் வாழ்த்து